அடுத்த பாடல். சாத்திகனாய் பல தத்துவம் தான் உண்ணி. இது முதலடி. சாத்திகன் என்றால் யார் இந்த இடத்துல? சாத்வீகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அமைதி இந்த இடத்துல. சாத்திகன் என்றால் அமைதி இந்த இடத்துல. நம்ம இது சொல்லுவோம் இல்லையா, சாத்வீக குணம் அப்படின்னு சொல்லுவோம். இது சாத்வீக உணவு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? அந்த உணவை சாப்பிட்டால் உள்ளிருந்து கோபம் வராது, வெறுப்பு வராது, அகங்காரம் வராது, அமைதியை அதிகமாக கொடுக்கும் இந்த இடத்துல. இப்போ சாத்வீகன் அப்படின்னா யார் ஒருவர் அமைதி நிலையில் இருக்கின்றாரோ அவர் தான் சாத்வீகன் இந்த இடத்துல. என்ன பண்ணாலும் அவருக்கு கோபம் வராது, வெறுப்பு வராது, அகங்காரம் வராது, ஆணவம் வராது, அமைதியாக உட்காந்துட்டு பாரு அவர் இறைவன் செயலப்பா என்று சொல்லி. அப்போ சாத்திகனாய் பல தத்துவம் தான் உண்ணி. அப்போ யார் ஒருத்தர் இது போல மனநிலையில் இருந்து பல தத்துவங்கிறாரு. பல தத்துவம்னா உலகத்தில் பல நல்ல விஷயங்களையும் அவர் தெரிஞ்சு வச்சிருப்பார். ஒன்று குரு உபதேசித்திருப்பார், இறைவன் கொடுத்த அறிவினாலும் தெரிந்து கொள்கின்றார். ஸோ நன்மையான பலவற்றையும் தெரிந்து கொள்கின்றார். அதே நேரத்தில் பல வகையான தீமைகள், உலக ரீதியாக வரக்கூடிய தீமைகள், இதையும் பார்க்குறாரு இந்த இடத்துல. ஸோ ரெண்டுத்தையும் பார்த்து எப்படி எடுத்துக்கிறார் இந்த இடத்துல? அதான் பல தத்துவம்ங்கிறாரு. பலனா இங்கே நன்மை தீமை இரண்டையும் சேர்த்தே தான் சொல்கிறார் இந்த இடத்துல. நன்மையானது எல்லாத்தையுமே பார்த்து ஆஹா இறைவா உன் செயல் என்று சொல்கின்றார். தீமையானவற்றையும் பார்த்து ஆஹா இறைவன் இது உன் செயல் என்று சொல்கிறார். ஏன் சொல்கிறாரு? இதன் வழிவாக இங்கு வினைகள் நீக்கப்படுகின்றது, இறைவன் நன்மைக்காக மட்டுமே இதனை செய்வார் என்ற அந்த சிந்தனையில் தான் உண்ணி அப்படிங்கிறாரு. உண்ணி அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பேச்சு வழக்கம் சொல்லுவோம், உன்னிச்சு கவனி அப்படின்னு பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் பாடம் படிக்கும்போது. உன்னிச்சு கவனிப்பா அப்படின்னா என்ன? மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரே இடத்தில் வைத்து. இப்போ சாத்திகனாய் பல தத்துவம் தான் உண்ணினா ஒருத்தர் அமைதியான நிலையில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் நிகழ்வுகளையுமே இறைவன் செயல் அனைத்தும் என்ற ஒரே நிலையில் தன்னுடைய மனதை ஒருமுகப்படுத்தி வைத்து. இது முதலடியில் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? ஆத்திக வேத நெறி தோற்றமாகியே அப்படிங்கிற. ஆத்திகம்னா என்ன? இந்த இடத்துல நமக்கு தெரியும், நாத்திகம் ஆத்திகம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இல்லையா? நாத்திகம் என்றால் இறைவன் இந்த இடத்துல இல்லை என்று சொல்வது இந்த இடத்துல, நாத்திகம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல. ஆத்திகம் என்றது இறைவன் இருக்கின்றார் என்று நம்புவது ஆத்திகம் இந்த இடத்துல. அவர்கிட்ட எந்த சான்றுகள் இருக்காது. அவர் என்ன கருத்தை முன் வைக்கின்றாரோ அதற்கு அவர்கிட்ட சான்று இருக்காது. இப்போ உலகத்தில் ஒரு தீமை நடக்குதுன்னு வச்சுக்குவோம், இது இறைவன் தப்பா செய்கிறாரு, நல்லதுக்கு தப்பா செய்கிறாருன்னு இப்போ வச்சு வழக்கா இப்போ நம்ம சொல்கிறோம். இப்போ இதற்கு சான்று என்ன அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா சான்று கையில் ஆதாரம் எதுவுமே இல்லை. நேரடியாக காட்டக்கூடிய சான்றோ, கேட்கக்கூடிய சான்றோ, உணரக்கூடிய சான்றோ ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் இங்கு நாம் நம்புகின்றோம் இங்கு இறைவன் இருக்கின்றார் என்று. இல்லையா? இறைவன் இருக்கார் நம்புற மாதிரியே என்ன, இங்கே மனித ரீதியாக தீமைகளை இறைவன் தான் கொடுக்கின்றார், நன்மைக்காக கொடுக்கின்றார் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் இல்லை மனிதர்கள்ட்ட. குடும்பத்தில் துன்பம் வந்துச்சுன்னா உடனே வருத்தப்படுறது, அழுவுறதுன்னு அப்படியே போயிடுது இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? ஆத்திகன் என்று சொல்லப்படுது எது நடந்தாலும் இறைவன் எனக்கு ஏதோ நன்மை வழியாக செய்து கொடுக்கின்றார் என்று நம்புவது. ஏன்னா இன்றைக்கி நம்ம யாரும் இறைவனை பார்க்கல இல்லையா, உணரலை. ஆனாலும் இறைவன் இருக்கிறான் என்று முழுமையாக நம்புகிறோம், இன்றைக்கும் வழிபடுறோம், இன்றைக்கும் திருமந்திரம் படிக்கிறோம். இதற்கு ஆத்திகம். இதே போலவே காலையிலிருந்து இரவு வரை நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் இறைவன் இதை நன்மைக்காக செய்து கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு யார் ஒருவர் நம்புகிறாரோ அப்போ ஆத்திகத்தில் அவர் முற்று பெற்ற தன்மைக்கு போகிறார் அந்த இல்லையா? ஏன்னா இப்போ இதெல்லாம் இறைவன் நம்புகிறோம். ஆனால் வெளியில் போய் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா நான் வீடு வாங்கினேன், நான் கார் வாங்கினேன், எல்லாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுது. துன்பம் கொடுத்தா மட்டும் இறைவன் ஏன் தான் எனக்கு இவ்வளோ துன்பம் கொடுக்குறாரு தெரியலையே. ஸோ துன்பம் கொடுத்தாலாம் இறைவன் கொடுத்தாருன்னு சொல்லிடுறோம், நல்லது நடந்தால் நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல நம்மக்கிட்டே எவ்வளோ முரண்பாடு இருக்குது, நம்மளுடைய வார்த்தைகள் எவ்வளோ முரண்பாடு இருக்குது பாரு. முரண்பாடு என்ன, உள்ளே இருக்கிறதா வெளியில் வருது வார்த்தைகள். ஆனால் இந்த இடத்துல ஆத்திகம்னு சொல்கிறதுனால எல்லாமே இறைவன் செயல் என்ற அந்த ஒரு குறிக்கோளோடு இருக்கணும் இந்த இடத்துல. அடுத்த என்ன சொல்கிறாரு? வேத நெறி தோற்றம் ஆகியே அப்படின்ற. ஸோ வேத நெறி அப்படின்னா வேதம், நெறினா வழி என்று பொருள் இந்த இடத்துல. இப்போ வேத வழினா ஏற்கனவே நம்ம சொன்னோம், நிறையா படிச்சிருப்போம். வேதங்களின் வழியாகத்தான் இறைவன் இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்று நிர்மாணித்து வைத்திருக்கின்றார் இந்த இடத்துல. ஸோ அப்படித்தான் இந்த உலகமும் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த இடத்துல. தோற்றமாகியே அப்படிங்கிறது. அப்போ தோற்றம்னா என்ன? இப்போ நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வாழ்க்கையிலே ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வு நடப்பது போல ஒரு தோற்றம் தான் தெரிகின்ற சேர்த்து அது உண்மை கிடையாது. இப்போ சிறு வயதில் எடுத்துக்குவோம்,
ஒரு 5 வயதில் நம்மக்கிட்ட ஒரு தோற்றம் இருந்தது, ஒரு உடம்பு இருந்தது. அது உண்மையா அது அப்படின்னு கேட்டால் உண்மைதான். சரி, உண்மை என்றால் இன்று எங்கு அது இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டால் இல்லை, உருவம் மாறி போச்சு, வேறு வயசு வேறு உடம்பு வந்துருச்சு இந்த இடத்துல. அதே உடம்பு தான், ஆனால் வேறு மாதிரி இருக்குது, மருவி போச்சு இந்த இடத்துல, இல்லையா? ஸோ எது உண்மையாக இருக்கின்றதோ அதுவே வேறொரு தோற்றத்தில் இங்கே இருக்குது இந்த இடத்துல. அப்போ இந்த வேத நெறி எப்படி இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கின்றது என்றால் இது மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. ஒவ்வொன்றும் நாம் மட்டும் மாறவில்லை, நம் உடல் மட்டும் மாறவில்லை, உலகத்தில் இருக்க எல்லா பொருளும் மாறிக்கிட்டே தான் இருக்குது. பார்க்கக்கூடிய செடி, மரம், கொடி, விலங்கினங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே தான் இருக்கின்றது. இது ஒரு தோற்றமாகி நிற்கின்றது, ஒரு மாயையில் ஒரு தோற்றம் போல இது தெரிகின்றது. இதை பார்த்துட்டு இந்த இடத்துல என்னடா இது, நம்ம இறைவன் நம்புகிறோம், ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றுமே மாறிக்கிட்டே இருக்குது, ஒரு தோற்றம் போல் நமக்கு தெரிந்து கொண்டே இருக்கின்றது. எதுவும் ஆனால் உண்மை இல்லைங்க. உண்மை என்றால் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இன்றைக்கும் அதே போல் இருக்க வேண்டும், சிறிதளவு மாற்றம் இல்லாமல். ஏதேனும் ஒன்று அதுபோல் நம்மால் காட்ட முடியுமா? ஒரு புத்தகம் வாங்கி வச்சா கூட சரி, 10-15 வருஷம் கழித்து பார்க்கும்போது பேப்பர் ஏதாவது ஒரு இடத்துல சும்மா பிரிக்கும் போது இன்னும் பேப்பர் இத்து போயிருக்கும், இல்லை கிழிஞ்சிக்கிட்டு வரும். இந்த இடத்துல புதுசாக பிரிண்ட் அடித்த மாதிரிக்கே இருக்கா அந்த இடத்துல? இல்லை, மாறி போச்சு இந்த இடத்துல. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன செய்யணுமா? அடுத்து ஆர்த்த பிறவியின் 5 அறநெறி அப்படிங்கிற. ஆர்த்தன்னா என்ன? துன்பம் நிறைந்த பிறவி, ஆர்த்த பிறவின்னு சொல்கிறாரு. ஆர்த்தல் அப்படின்னா ஆர்த்தம், ஆர்த்தல் கிடையாது, ஆர்த்தம் இந்த இடத்துல. ஆர்த்த பிறவிங்கிறாரு. ஆர்த்தம் என்றால் துன்பம் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அப்போ துன்ப பிறவிக்கு 5 பயப்படணுமா இந்த இடத்துல? ஆகா, இப்படி நம்ம பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்குமே, எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கே, உண்மையானது ஒன்று கூட இல்லையே இந்த இடத்துல, இறைவன் ஒருத்தர் தான் உண்மை இந்த இடத்துல என்ற அந்த நம்பிக்கையில் பயப்படணுமா? நம்ம தப்பு பண்ணிட்டோன்னா திருப்பி பிறவி வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அறநெறி அப்படிங்கிறார். அப்போ அந்த இறைவன் எப்படி இருக்கார்? அறத்தின் வடிவாக இருக்கின்றார், தர்மத்தின் வடிவாக இருக்கின்றார், இல்லையா? அந்த இறைவனின் அடைய வேண்டும் என்று அறநெறியில் நம்முடைய சிந்தனை இருக்க வேண்டும் இந்த இடத்துல. ஏன்னா நம்முடைய சிந்தனைகள் கூட போலி தான் இந்த இடத்துல. இந்த சிந்தனைகள் போலி என்பதற்கு இந்த பாடலுக்கான விளக்கம் முடிச்சோன்னு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஏற்கனவே 2 வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 5 அறநெறி, அந்த பயத்துக்கு நம்முடைய சிந்தனைகள் சரியாக வைத்து அறத்தின்படி வைத்து சாத்த வல்லான் அவனே சர்சீடனாமே அப்படிங்கிற. சாத்துதல் என்றால் என்ன? சமர்ப்பித்தல் இந்த இடத்துல, இல்லையா? என்ன சமர்ப்பிக்கணும் இந்த இடத்துல? நம்மக்கிட்ட தோன்றுகின்ற சிந்தனைகள், எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாத்தையும் இறைவா, எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குற, எது நல்லதோ அதை செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் இங்கே அந்த சரணடையக்கூடிய இறைவனையும் சமர்ப்பிக்கக்கூடிய வல்லமை பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த இடத்துல சர்சீடன் அப்படிங்கிறார். சர் என்றால் உண்மை என்று பொருள் இந்த இடத்துல. ஸோ அவர்கள் தான் நீங்கள் உண்மையான சீடர்களாக நிற்கின்றார்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல சீடன் நாம ஒரு சீடன் ஆகிட்டார்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல இறைவன் குருவாக வந்து நின்றுட்டாரு அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ இறைவனே குருவாக வந்து நிற்கிறாராம். இப்போ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல சீடன் ஆகணும், எனக்கு ஞானகுரு வேணும் அப்படின்னு சொல்லி பலர் கேட்கின்றார்கள் இந்த இடத்துல. அதுக்காக தகுதியை வளர்த்துக்கணும், பக்குவத்தை வளர்த்துக்கணும், பல இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. அப்போ அது என்ன பக்குவம், என்ன தகுதி அப்படின்றத இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லிட்டார் இந்த இடத்துல. முதலில் அமைதியான மனநிலையில் இருக்க வேண்டும், சாத்வீகன். அமைதியான மனநிலையில் இருந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களையுமே, தான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையுமே, நம்முடைய சிந்தனைகள் எல்லாத்தையுமே மனதிற்குள் உன்னிப்பாக கவனித்து, அனைத்தும் இங்கே இறைவன் செயல்தான், அவன்தான் இதை நடத்தி கொண்டிருக்கின்றார், நன்மையின் வடிவாகவே செய்து கொண்டிருக்கின்றார், இங்கு தீமை என்ற எதுவுமே இறைவன் இங்கு செய்வதில்லை என்ற நிலையில் மீண்டும் மீண்டும் அனைத்து பொருட்களும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. உண்மை இல்லாத பொருள் இங்கே உண்மையான பொருள் என்று கண்ணுக்கு தெரிந்து எதுவும் இல்லை, இங்கே அனைத்தும் மாறக்கூடியது என்று. அப்போ மீண்டும் நாம் பிறவி எடுத்து விடுவோம், இந்த மாயையில் இருந்தோமே என்றால் பிறவி எடுத்துவோம் என்று அந்த பிறவிற்கு அஞ்சி என்ன செய்யணும்? நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாயை வழியாக செல்லாமல் இறைவா இதை உங்ககிட்ட கொடுக்குறாப்பான்னு சொல்லி சரணடைஞ்சிடணும். இந்த இடத்துல சரணடைஞ்சிட்டா அவர் அந்த சீடன் என்று சொல்லக்கூடிய, அது உண்மையான சீடன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு அவர் பக்குவம் பெற்று விடுகின்றார். ஸோ இதான் அந்த பாடலுக்கான பொருள். இப்போ இதை எப்படி செய்யலாம்? சரணடைஞ்சல், இறைவன்ட்ட ஒப்பு கொடுக்கணும், எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது எப்படிப்பா செய்கிறது அப்படின்னா ரொம்ப எளிமை தான். ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன்.
காலை எந்திரிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு சிந்தனையிலும் இறைவனை இங்கே கூட சேர்த்துக்கணும் இந்த இடத்துல. எப்படி சேர்த்துக்கலாம்? காலை எந்திரிச்சிட்டோமா, எல்லாம் பழக்கமாக என்ன தெரியும், பாட காலை சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன் இப்படி என்று சிந்தனைக்கு வேது. இறைவா இன்னைக்கு உன் அருளால் நான் எழுந்தேன் இல்லையா? காலை பல் தேய்க்க போகிறேன் இந்த இடத்துல, இறைவா நான் பல் தேய்க்க போகிறேன் இல்லையா? இறைவா குளிக்க போகிறேன், இறைவா சாப்பிட போகிறேன் இந்த இடத்துல, இறைவா உன் அருளால் சாப்பிட போகிறேன், உன் அருளால் குளிக்க போகிறேன், உன் அருளால் நான் தூய்மை அடைந்து விட்டேன், உன் அருளால் என் பசி போனது, உன் அருளால் என் தாகம் போனது. இது வார்த்தையாக இருந்தாலும் உண்மையும் அதுதான். இறைவனுடைய அருள் இல்லாமல் இங்கே நீர் யாருக்கும் கிடைக்காது, உணவு யாருக்கும் கிடைக்காது. இன்றைக்கி நம்மளாம் ஒரு நல்ல இடத்துல அமர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த இடத்துல உலகத்தில் அப்படி திரும்பி பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நாடே உணவு இல்லாமல் அல்லோல் பட்டு கொண்டிருக்கின்றதெல்லாம் உலகத்தில் செய்திகளில் பார்க்குறோம் இந்த இடத்துல இல்லையா? அப்போ அவங்களுக்குலாம் என்ன இந்த இடத்துல கிடைக்கல, அங்கே அருள் இல்லை இந்த இடத்துல. அப்போ நாம் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் அருள் பெற்றிருக்கின்றபடியால் அமைதியாக அமர்ந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது இறைவன் கொடுக்கறது தானே இந்த இடத்துல. இது அவர்கிட்டே சொல்கிறதுல என்ன இருக்குது? இறைவா நீ தான்ப்பா எனக்கு கொடுத்தேன்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? இவ்வளோதான் ரொம்ப எளிமை இந்த இடத்துல. இதுதான் இந்த இடத்துல சமர்ப்பித்தல். இதை செய்து கொண்டே இருந்தால் எப்பொழுது இதில் முழுமை பெற்ற நிலை வருகின்றமோ அப்பொழுதுதான் அங்கே பக்குவம் கிடைக்கிறது. அந்த பக்குவம் கிடைக்கும் போது அது நாம் உண்மையான சீடனாக இங்கே நிற்போம். இதுதான் இந்த பாடலுக்கான கருத்து. ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சும்மா 2 லைன் கதை, 2 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஏற்கனவே சொல்லியிருக்க கதை பலருக்கு தெரிந்திருக்கும், வராத சிலருக்காக இந்த கதை. ஒரு வீடு ஒன்று எரிந்து கொண்டிருக்கின்றது. வீட்டுக்கு உரிமையாளர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வெளியூர் போயிருக்காரு. திருப்பி வராரு இந்த இடத்துல, அப்படியே பார்க்குறாரு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஐயோ என்னுடைய வீடு எரியுதே அப்படின்னு சொல்லிட்டு மன வேதனைப்பட்டு அழுகின்றார் இந்த இடத்துல. அவருடைய பெரிய பையன் வரான். அப்பா ஏன்ப்பா அழுகுறீங்க, வீடை வித்துட்டான்ப்பா நேத்தே அப்படின்னு சொல்கிறான். உடனே அவருக்கு சந்தோஷம், ஆஹா வீடை வித்துட்டாங்களே, அப்போ இந்த வீடு நம்ம வீடு இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காரு. அடுத்த பையன் வரான். அப்பா அவன் வீடை விற்றான்ப்பா, ஆனால் துட்டு வாங்கலப்பான்னு அவங்ககிட்ட 2வது பையன் வந்து சொல்கிறான். திருப்பி அழுவ ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா எரிஞ்ச வீட்டுக்கு யார் காசு கொடுப்பா இந்த இடத்துல வீடு வாங்கினாலும் இல்லையா? வீடு ஒன்று தான், அவரும் ஒருவர் தான், அவருடைய மனமும் ஒன்றுதான், எரிகின்ற வீடும் ஒன்றுதான், நெருப்பும் ஒன்றுதான். ஆனால் அந்த வார்த்தைகள் அவர் என்ன மாதிரி என்னது என்னுடையது என்று சிந்திக்கும் போது அங்கே அவருக்கு துக்கம் வருகின்றது. என்னுடையது இல்லை என்று சிந்திக்கும் போது அவரிடம் துக்கம் அங்கு இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை பயணமும் அப்படிதான். எது என்னுடையது எனது என்னது என்று சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அங்கே துக்கம் நிச்சயமாக உறுதியாக இருக்கும். அந்த எண்ணத்தை விட்டுட்டோம்னா அங்கே துக்கமானது இருக்காது. ஸோ இதுதான் இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கருத்து. இந்த பாடலுக்கான விளக்கத்திற்கு இந்த கதைக்கும் நிறையா பொருந்தும், அதனால இங்கே சொன்னோம்.